ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. யூசுவலாக நான் போடுற மாதிரி லாங் ஃபார்ம் கண்டென்ட்ஸ்லாம் எதுவும் இல்லாமல், இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஷார்ட்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள நான் வந்து ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் திஸ் இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளிஃபைடு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இருக்கிற அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு, ஜஸ்ட் நான் இப்போ மார்க்கெட்குள்ளே வரேன். எனக்கு வந்து ஒரு ட்ரேட் செட்டப்ஸ் நான் வந்து பார்த்து ஐ வாண்ட் டு ஐ வாண்ட் டு மேக் சம் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி இஸ் லைக் கன்சிஸ்டன்ட்லி இது வந்து டெலிவர் ஆகிட்டே இருக்கும் டெய்லி. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்ட்ராட்டஜியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்இஜி மாடல். வி ஆர் கோயிங் டு ட்ரேட் இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்ஸ். வாட் இஸ் ஃபேர் வேல்யூ கேப்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்றது பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வி ஆர் நவ் on NASDAQ E-mini chart. This is a futures chart. இது வந்து சிஎம்இயோட மார்க்கெட் சப்ஸ்கிரிப்ஷன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிலே இல்லாமல் இந்த சார்ட் வந்து ட்ரேடிங் வியூவில் வரும். இல்லைனா அது வந்து 700 per month சம்திங். I don't think you need that. You can use this, you can apply this strategy in any markets. நீங்கள் வந்து ஃபோரெக்ஸாக இருக்கட்டும், இல்லை கிரிப்டோவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி பார்த்து ஃபர்ஸ்ட் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, if that works for you, you can try it on your real money or you can trade with that. பட் நான் இது வரைக்கும் இதை நாஸ்டாக்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இட் ஒர்க்ஸ் ஃபைன் ஃபார் மீ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஒரு செக்லிஸ்ட்டாக கூட உங்கள் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு வாட்ச் அவுட் இஸ் அ லிக்விடிட்டி ஸ்வீப். வாட் இஸ் அ லிக்விடிட்டி ஸ்வீப்? ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ். லிக்விடிட்டியை பற்றி நான் டீட்டெயில்டாக இன்னும் வேறு வீடியோவில் நான் நிறைய பேசியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹை. வாட் இஸ் அ ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹை? ஒரு ஸ்விங் லோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கேண்டில் பேட்டர்ன், மிடில் கேண்டிலோட விக் ஹையஸ்ட் ஆர் லோவஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அது ஒரு ஸ்விங் ஹை ஆர் ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட விக் வந்து இங்கேயே ஸ்டாப் ஆயிருக்கு அண்ட் மிடில் கேண்டில் வந்து லோவஸ்ட் அமாங் தீஸ் டூ. ஸோ திஸ் இஸ் அ ஸ்விங் லோ. இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்விங் லோ வச்சுட்டு மார்க்கெட் வந்து அடுத்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ப்ரீவியஸ் ஸ்விங் லோஸ் அண்ட் செஷன் லோஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 செஷன் இருக்குது. ஏஷியா செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன். மேஜராக இந்த 3 செஷன் இருக்குது. இது இல்லாமல் ஃப்ராங்க்ஃபர்ட் செஷன், இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் இருக்குது. பட் we will be primarily focusing on Asia, London and New York. இந்த 3 செஷன்ஸோட ஹைஸ் அண்ட் லோஸில் லிக்விடிட்டி இருக்கும். இந்த மாதிரி செஷன் லோ, இது வந்து நியூயார்க் லஞ்சோட செஷன் ஹை அண்ட் செஷன் லோ. அண்ட் இது நியூயார்க் ஏஎம்மோட ஹை அண்ட் லோ. அண்ட் இன்னும் கொஞ்சம் இது திஸ் இஸ் அ சிம்பிள் இண்டிகேட்டர். ஐசிடி கில் ஜோன்ஸ் அண்ட் பிவாட்ஸ்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இதை நீங்கள் உங்கள் சார்ட்டில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செஷன் ஹைஸ் அண்ட் செஷன் லோஸ் வந்துடும். லெட் மீ கிளியர் தீஸ் லைன்ஸ் ரியல் குவிக். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப டெப்த்தான கான்செப்ட்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஃபார் திஸ் வீடியோ ஐ ஜஸ்ட் வாண்ட் த சார்ட்ஸ் டு பி வெரி க்ளீன். எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் சார்ட்ஸ் வில் பி, ரைட்? இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் யூ ஹாவ் டு மார்க் அவுட் லிக்விடிட்டி. பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டி எங்கே இருக்குன்றதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ பேக் டு ஐ வாண்ட் டு லைக், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு நிமிஷம் டைம் ஜோன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். யப். ஸோ லெட்ஸ் கோ டு நியூயார்க் ஏஎம் செஷன். யா, திஸ் இஸ் டுடேஸ் நியூயார்க் ஏஎம் செஷன். இந்த ஏஎம் செஷனில் நம்ம வந்து மார்க் பண்ண வேண்டியது லிக்விடிட்டி. எங்கே பை சைட் லிக்விடிட்டி இருக்குது, செல் சைட் லிக்விடிட்டி இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையில் வந்து ஒரு லிக்விடிட்டி, பை சைட் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன பை சைட் லிக்விடிட்டி. இந்த பை சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கு. இங்கே ஸ்வீப் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர் வேல்யூ கேப். வாட் இஸ் அ ஃபேர் வேல்யூ கேப்? ஒரு ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் இட்ஸ் அ 3 கேண்டில் பேட்டர்ன். ஸ்விங் ஹை ஸ்விங் லோ மாதிரி இதுவும் ஒரு 3 கேண்டில் பேட்டர்ன் தான். பட் இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் கேண்டிலோட விக் அண்ட் மிடில் கேண்டில் அண்ட் தென் தேர்ட் கேண்டிலோட விக். இந்த 3 தான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட விக் அண்ட் தேர்ட் கேண்டிலோட விக் வந்து இன்டர்லாப் ஆகக்கூடாது, ஓவர்லாப் ஆகக்கூடாது. அதுக்கு இடையில இருக்கிற இந்த கேப்பை தான் நம்ம வந்து ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம். அதாவது இந்த விக்கோட ஹை அண்ட் தென் இந்த விக்கோட லோ, இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப். இது வந்து புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப். பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக்கோட லோ அண்ட் தென் இந்த விக்கோட ஹை, இதை எடுத்தீங்கன்னா இது ஒரு பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ திஸ் இஸ் வாட் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஆர். ப்ரைஸ் யூஸ்வலாக ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வச்சிருக்கு அப்படின்னா, அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அது வந்து அகைன் மேலே போக ஆரம்பிக்கும். புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பாக இருந்தால், பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பாக இருந்தால் அகைன் அதை டச் பண்ணிட்டு கீழே போக ஆரம்பிக்கும். பட் வாட் வி ஆர் வாட்சிங் இன் திஸ் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஃபேர் வேல்யூ கேப் இட் செல்ஃப் இஸ் அ பவர்ஃபுல் டூல். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் அந்த இந்த ஸ்ட்ராட்டஜியில். இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஆல்ரெடி ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல ரீட்ரேஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரென்த் அடுத்து காட்டும், கண்டிப்பாக காட்டும். இந்த இடத்துல வந்து இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போட ரீட்ரேஸ்மெண்ட்டுக்குமே வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து மார்க்கெட்டில் எப்போ டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகுதுன்றதை நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். தட் வில் பி அவர் என்ட்ரி பாயிண்ட். பட் இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா, நோ, ஐ ஒன்ட் டேக் எனி ட்ரேட்ஸ் ஹியர். இந்த இடத்துல என்னதான் இங்கே ஒரு இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப், இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து இந்த இடத்துல டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகியிருந்தாலும் நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஏன்? தேர் ஆர் மல்டிபிள் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஹியர். இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிளாக ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்கிறப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாலுமே கீழே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வாட் வில் வி டூ இஸ் லுக் ஃபார் அ சிங்குலர் ஃபேர் வேல்யூ கேப். எந்த இடத்துலலாம் வந்து மார்க்கெட் வந்து சிங்கிளாக ஃபேர் வேல்யூ கேப் இருக்கோ அந்த இடத்த எப்போ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்றதை வாட்ச் பண்ணுங்கள். இஃப் யூ கேன் see ஹியர், இங்கே நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன், இங்கே ஷார்ட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல பை பண்ணியிருக்கேன். ஏன்? இங்கே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஆல்சோ இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணியிருக்கும் மார்க்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 minute எஃப்விஜியோட ரியாக்ஷன் வந்து அகைன் ப்ரைஸ் வந்து கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. இதை நான் வாட்ச் பண்ணுறேன். இதை நான் வாட்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆனதும் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகுறதுனா நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சு ஒரு கேண்டில் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். இஃப் இட் இஸ் அ புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் we are looking for a bearish setup, we need to see a candle closure below this fair value gap. If we are looking for a bullish entry, we need to see a candle closure above a bearish fair value gap. இதுதான் கண்டிஷன். இந்த ஒரு ஆரஞ்சு பாக்ஸுக்கு கீழே எப்போ கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அந்த செகண்டே நான் வந்து என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுவேன். அடுத்த செகண்டே ஐ வில் பி என்டரிங். மை ஸ்டாப் லாஸ் வில் பி அ கேண்டில் க்ளோசர் above this rectangle. இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட ஹைக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ். தட் இஸ் மை சாஃப்ட் ஸ்டாப் லாஸ். ஏன் நான் அப்படி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டைம் வந்து விக் வச்சுட்டு மார்க்கெட் வந்து அகைன் கீழே வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு கெட் ஸ்டாப்ட் அவுட் பை தோஸ் ஃபேக் அவுட்ஸ். அந்த மாதிரி ஃபேக்கான மூவில் நீங்கள் ஸ்டாப் அவுட் ஆகக்கூடாதுன்றதுக்காக மேனுவலாக உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்விங் ஹையில் ப்ளேஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் ஒரு கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மேனுவலாக உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்கலைனாலும் யூ வில் பி க்ளோசிங் அவுட் பார்ஷியல் லாஸ். ஒன்ஸ் அந்த மாதிரி க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட என்ட்ரி எடுப்பீங்க. திஸ் வில் பி யுவர் என்ட்ரி அண்ட் தென் திஸ் வில் பி யுவர் ஹார்ட் ஸ்டாப், திஸ் வில் பி யுவர் சாஃப்ட் ஸ்டாப். உங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பிங்லோ ஆர் நெக்ஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. இந்த நெக்ஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டிக்கு மார்க்கெட் போகிறதுக்குள்ளவே ஏகப்பட்ட ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுலலாம் நீங்கள் ஸ்டாப் அவுட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் ரீஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியோட வின் ரேட்டை இன்னும் நான் பூஸ்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலாக ஒன்ஸ் இந்த மாதிரி இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆனதுக்கப்புறமா நான் என்ட்ரி எடுத்த உடனேவே நெக்ஸ்ட் ஸ்விங்லோ, இந்த ஸ்விங்லோவை ப்ரைஸ் வந்து எப்போ பிரேக் பண்ணுதோ அந்த மொமெண்ட்டே நான் வந்து என்னோட ஸ்டாப் லாஸை பிரேக் ஈவனுக்கு செட் பண்ணிடுவேன். வாட் டு ஐ மீன் பை தட்? என்னோட ஸ்டாப் லாஸை என்னோட என்ட்ரிக்கு மூவ் பண்ணிடுவேன். தட் மீன்ஸ்
தட் ட்ரேட் இஸ் நவ் ரிஸ்க் ஃப்ரீ. இது வந்து உங்களோட லாஸ் ரேட்ட கம்மி பண்ணும். பட் யூ வில் கெட் பிரேக் ஈவன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். நெறைய டைம் பிரேக் ஈவன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் யூ வில் பி மினிமைசிங் யுவர் லாஸ். தட்ஸ் வாட் யூ நீட். உங்களோட லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். லாஸ் ரேட் ரொம்ப கம்மியாகும். அண்ட் தென் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 1:1 ஆர் 1:2 மூவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து பார்ஷியல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, யூ வில் ஸ்டார்ட் ரிவார்டிங் யுவர் செல்ஃப். உங்களோட ட்ரேட் வந்து கரெக்ட்டோ தப்போ, அந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டிக்கு போதோ இல்லையோ, எண்ட் ஆஃப் த டே யூ வில் பி மேக்கிங் சம் மனி. திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஐ ஹவ் எவர் கிரியேட்டட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள். ஒரே ஒரு சின்ன செக்லிஸ்ட் தான். ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப், அது வந்து லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணணும். சம் சார்ட் ஆஃப் லிக்விடிட்டி ஆர் ஹையர் டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப். ஹையர் டைம் ஃப்ரேம்ல இப்போ பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ஒன்று இருக்கு. அந்த பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மூவ் ஆனது தான் இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப். 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல ஒரு பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருந்தது. ஒன் செகண்ட், லெட் மீ ஷோ யூ தட் real quick. This is 834. Yeah. 835க்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் ஹை இங்க பாருங்க. இந்த பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா 5 மினிட்ல. 5 மினிட்ஸ்ல இந்த பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணியிருக்கா. ஸோ இந்த டச் பண்ண கேண்டில் தான் இது, இந்த ஸ்விங் ஹை. ஸோ இட் ஆல்சோ டேப்ட் இன்டு அனதர் பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல. ஸோ அவர் கான்ஃப்ளூயன்சஸ் ஆர் மோர் ஸ்ட்ராங்கர் நவ். ப்ரைஸ் வந்து கீழே போகுதுன்னு ஆப்வியஸாக தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஒன்ஸ் இது இன்வெஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட என்ட்ரி இங்கே எடுப்போம். ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துக்கு வந்தோடனே பிரேக் ஈவன் மூவ் பண்ணுவோம். அண்ட் தென் வில் லெட் த ரெஸ்ட் ஆஃப் த ட்ரேட் ரன் ஃபார் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஆர் வி கேன் ஈவன் ஃபைண்ட் பெட்டர் என்ட்ரிஸ் ஹியர். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பை சைட் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. இந்த ஸ்விங் ஹை பிரேக் பண்ணி பை சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு ஒரு ரிவர்சல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அண்ட் தென் வி வில் லுக் ஃபார் இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஹியர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. திஸ் இஸ் அ ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் அ கேண்டில் க்ளோஷர் பிலோ திஸ் ஏரியா. இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா யூ வில் லெட் திஸ் ட்ரேட் ரன். இந்த இடத்துல மேபி யூ வில் கெட் பிரேக் ஈவன். பிரேக் ஈவன் எடுத்தாலுமே அகைன் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு செகண்ட் என்ட்ரி கிடைக்கும். யூ கேன் டேக் அனதர் என்ட்ரி ஹியர். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா யூ வில் லெட் திஸ் ரன் ஃபார் லைக் த நெக்ஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் தி ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் இன்னொரு பேக் டெஸ்டிங் வீடியோ நான் கிளியராக அப்லோட் பண்ணுறேன். லைக் ஒரு 1 ஹவர் செஷன் நாம் வந்து இந்த ட்ரேடை வந்து லைவாக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணுவோம். பை தட் வே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மை எமோஷன்ஸ் ஆர் வென் ஐம் டேக்கிங் திஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறப்போ நான் எப்படிலாம் என்னோட ட்ரேடை மேனேஜ் பண்ணுறேன், இதெல்லாம் நீங்கள் வந்து லைவாக வாட்ச் பண்ணுவீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு செர்ரி பிக் எனிதிங். நான் வந்து மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி பழைய டைம் ஃப்ரேம்க்கு ரீப்ளேயில் போய் இந்த ஸ்ட்ராட்டஜி எங்கெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகியிருக்கோ அந்த சார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி காமிச்சு இது ஒர்க் ஆகுதுன்னு நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் டுடேஸ் சார்ட் அண்ட் திஸ் ஹேப்பன் டுடே. ஐ டுக் தீஸ் ட்ரேட்ஸ் அண்ட் யூ கேன் see that as well. இது என்னோட பேப்பர் அக்கௌண்ட் தான், பட் ஸ்டில் ஐ டுக் தீஸ் ட்ரேட்ஸ் ஆன் மை ஃபண்டட் அக்கௌண்ட் ஆல்சோ. இந்த மாதிரி நான் வந்து லைவ் டேட்டா யூஸ் பண்ணி காட்டணும்னு நினச்சேன். அதனால தான் ஐ குட் நாட் ஷோ எனி ட்ரேட் எக்ஸாம்பிள்ஸ் ஹியர். இந்த மாதிரி ட்ரேட் எக்ஸாம்பிள்ஸை நம்ம வந்து லைவ்லேயே கூட நான் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஸோ I'll try to do that as soon as possible. But this is the strategy, guys. The checklist is very very simple. Look for a liquidity sweep or a higher time frameல இருக்கிற fair value gapல ஒரு retracement. அந்த retracement ஆகுறப்போ or அந்த liquidity sweep ஆனப்போ ஒரு fair value gap create ஆயிருக்கும். அந்த ஃபேர் வேல்யூ கேப்போட ஆப்போசிட் டைரக்ஷனில் எப்போ அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு கீழேயோ ஆர் மேலேயோ ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகுதோ அப்போது யூ வில் டேக் யுவர் என்ட்ரி அண்ட் தென் யுவர் ஹார்ட் ஸ்டாப் வில் பி ஆன் த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. யுவர் சாஃப்ட் ஸ்டாப் வில் பி ஆன் திஸ் above this fair value gaps high. Closure, candle closure above this fair value gaps high, and then your stop and your take profit will be the next draw on liquidity. எப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்விங் லோ ஆர் ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணுதோ அப்போ யூ வில் மூவ் யுவர் ட்ரேட் டு பிரேக் ஈவன் அண்ட் தென் யூ வில் டேக் பார்ஷல்ஸ் அலாங் தி வே. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு
உங்களோட லைவ் ட்ரேட்ஸில் அப்ளை பண்ணுங்கள். டோன்ட் ட்ரை டு கெட் இன் டு திஸ் வித்தவுட் பேக் டெஸ்டிங். பேக் டெஸ்ட் பண்ணாமல் உங்களோட லைவ் அக்கௌண்ட்டில் டெஸ்ட் பண்ணி அடி வாங்கிக்காதீங்க. So that's all I got for this video. I just wanted to keep it very short and simple. I hope you guys understood about this. If you have any doubts, please leave a comment and I'll try to get it sorted in the next video. Thank you guys. Bye bye.